போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 6. பியருக்கும் டோலாக்காவுக்கும் நடந்த டூயல் சண்டையை அமுக்கிவிட்டார்கள். அந்த காலத்தில் டூயல் சண்டைகளை பற்றி சக்கரவர்த்தி மிகவும் கடுமையாக எச்சரித்திருந்தார். என்றாலும் அந்த சண்டையினால் அதில் கலந்து கொண்டதற்கோ அல்லது அவருக்கு உதவியாக இருந்ததற்கோ யாருக்கும் எந்தவிதமான தண்டனையும் கிடைக்கவில்லை. ஆனால் பியர் தமது மனைவியிடமிருந்து விலகி கொண்டது அந்த டூயல் சண்டையை உறுதிப்படுத்தியது. அதை பற்றியே மாஸ்கோவில் உள்ள உயர் வட்டாரங்களில் பேச்சாக இருந்தது. சோரபுத்திரனாக பியர் இருந்த காலத்தில் அவருக்கு ஏதோ தயவு காட்டுவது போல நடத்தப்பட்டார்கள். அவர் திருமணம் செய்ய வேண்டிய பருவத்தில் வந்ததும் அவரை எல்லோரும் பிரமாதமாக பாராட்டினார்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்னால் திருமணத்திற்கு தயாராக இருந்த குமாரிகளும் அவர்களுடைய தாய்மார்களும் இனி அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை என்பதனால் உயர் வட்டாரத்தில் அவருக்குள்ள மதிப்பு குறைந்தது. அது எப்படி நேர்ந்தது என்பது அவருக்கு தெரியாது. உயர் வட்டாரத்தின் தயவை எதிர்பார்க்கவும் அவர் விரும்பவில்லை. இப்பொழுது அவருக்கு நேர்ந்த கதிக்கு அவர்தான் காரணம் என்று சொன்னார்கள். அவர் மிகுந்த பொறாமை கொண்டவராகவும் அவருடைய தந்தைக்கு உள்ள இரத்தவெறி கொண்ட கோபவெறி அவருக்கும் இருப்பதாகவும் சொன்னார்கள். பீட்டர்ஸ்பர்க்கை விட்டு பியர் போன பின்பு ஹெலன் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு வந்தாள். அவளுக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் அவளை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். அவளுக்கு ஏற்பட்ட துர்தஷ்டத்திற்கு அவர்கள் பரிவும் காட்டினார்கள். அவளுடைய கணவரின் சுபாவங்களை பற்றி பேசி வரும்போதெல்லாம் மிகுந்த கண்ணியமான தோற்றத்தோடு அவள் விளங்குவாள். அந்த தோற்றத்தின் அர்த்தம் என்ன என்பது அவளுக்கு தெரியாவிட்டாலும் அந்த தோற்றத்தோடு காணப்பட வேண்டும் என்று சாதுரியத்தை அவள் பெற்றிருந்தாள். தனக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களை முணுமுணுக்காமல் தாங்கிக் கொள்வதற்கு அவள் தீர்மானித்ததைப் போல அவளுடைய தோற்றம் காட்டியது. அவளுடைய கணவரை அவள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விதித்திருப்பது போல அவள் காட்டிக்கொண்டாள். ஆனால் இளவரசர் வாய்சாலி தமது அபிப்பிராயத்தை மிகுந்த வெளிப்படையாக தெரிவித்தார். பியரின் பெயரை யாராவது பிரஸ்தபித்தால் உடனே அவர் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு தமது நெற்றியை தொட்டு காட்டி, இங்கேதான் ஏதோ கோளாறு, நான் எப்பொழுதுமே அதை சொல்லி வந்திருக்கிறேன் என்பார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்று பியரை பற்றி அன்னா பாவலானா சொன்னாள். நான் ஆரம்பத்திலேயே எல்லோருக்கும் முன்பாக அந்த புத்தி கெட்ட வாலிபரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த காலத்தின் கேடு கெட்ட கொள்கையினால் அவர் கெட்டுப்போனவர் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் அவரை பற்றி மகிழ்ச்சி கொண்டிருந்த போது அவர் வெளிநாட்டிலிருந்து அப்பொழுதுதான் திரும்பி வந்தபோது அவர் என்னுடைய ஒரு வரவேற்பு வைபவத்தில் ஏதோ ஒரு மாறாட் மாதிரி நடந்து கொண்ட போது நான் அதே மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அது என்ன மாதிரி முடிந்தது? அப்பொழுதே நான் இந்த திருமணத்தை எதிர்த்தேன். இப்பொழுது நடந்தவைகளையெல்லாம் முன்கூட்டியே அப்பொழுதே நான் சொன்னேன். மாலை வேளைகளில் முன்னால் அவள் கொடுத்து வந்த மாதிரியான வரவேற்பு வைபவங்களை இப்பொழுதும் அன்னா பாவலானா கொடுத்து வந்தாள். இம்மாதிரி வைபவங்களை ஏற்பாடு செய்வதில் அவளுக்கு மிகுந்த திறமை உண்டு. அந்த வைபவங்களில் உயர் வட்டாரத்தை சேர்ந்த வெகு முக்கியமானவர்கள் கலந்து கொள்வார்கள். பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்த கடந்து எடுத்த புத்திசாலிகள் அங்கே இருப்பார்கள். அந்த மாதிரி அவள் சொல்லிக்கொள்வதும் உண்டு. இம்மாதிரியான உயர்நிலையில் உள்ள நபர்களை அவள் கூட்டி வைப்பதோடு புதிதாக சுவாரஸ்யமுள்ள சில நபர்களையும் தனது விருந்தாளிகளுக்கு அவள் எப்பொழுதும் அறிமுகப்படுத்தி வைப்பதும் உண்டு. பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அரசியல் நிலைமையை தெளிவாகவும் விளக்கமாகவும் காட்டக்கூடிய தெர்மாமீட்டர் போல அந்த வரவேற்புகள் இருக்கும். ஜெனா என்ற இடத்திலும் ஆர்ஸ்டாட் என்ற இடத்திலும் பிரஷ்ய இராணுவத்தை நெப்போலியன் நாசமாக்கிய அந்த துக்ககரமான விவரங்களும் பெரும்பான்மையான பிரஷ்ய கோட்டைகள் சரணடைந்த விவரங்களும் 1806 வருஷ கடைசியில் கிடைத்தன. அதற்கு முன்பே தமது துருப்புகள் பிரஷ்யாவிற்குள் நுழைந்திருந்தன. நெப்போலியனுடன் நமது இரண்டாவது யுத்தம் ஆரம்பமாகியிருந்தது.
அந்த சமயத்தில்தான் அன்னா பாவ்லானா தமது வழக்கமான வரவேற்புகளில் ஒன்றை நடத்தினார். உயர் வட்டாரத்தின் மிக உயர்வான நபர்கள் எல்லோரும் கணவனால் விலக்கப்பட்ட ஹெலன் உட்பட மார்டிமார்ட் உட்பட வியனாவிலிருந்து அப்போதுதான் திரும்பி வந்திருந்த அந்த மனோகரமான இளவரசர் ஹிப்பாலைட் உட்பட ராஜதந்திர சேவையை சேர்ந்த இருவர் உட்பட அந்த வயோதிக அத்தையும் உட்பட அந்த வரவேற்புக்கு வந்திருந்தார்கள். மிகச்சிறந்த யோக்கியதை பெற்றவர் என்று அந்த வரவேற்பையில் வர்ணிக்கப்பட்ட வாலிபரும் புதிதாக நியமிக்கப்பட்ட சக்கரவர்த்தினின் தோழி ஒருத்தியும் அவளுடைய தாயாரும் அந்தஸ்தில் குறைவான வேறு பல பேரு வழிகளும் அங்கு வந்திருந்தார்கள். அன்று மாலை நடந்த வரவேற்பில் தமது விருந்தாளிகளுக்கு அன்னா பாவ்லானா அறிமுகப்படுத்தி வைத்த முக்கியமானவர்களில் போரிஸ் ட்ரூபெட்ஸ்கோய் என்பவராகும். அவர் அப்பொழுதுதான் பிரஷ்ய இராணுவத்திலிருந்து விசேஷ தூதராக அங்கு வந்து சேர்ந்தார். ஒரு முக்கியமான மேல் பதவியில் உள்ளவருக்கு அவர் மெய்காப்பாளராக வேலை பார்த்து வந்தார். அன்று மாலையில் அங்கிருந்தவர்களுக்கு அந்த அரசியல் தெர்மாமீட்டர் காட்டிய சீதோஷ்ண நிலைமை பின்வருமாறு: போனாபார்ட்டை எதிர்ப்பதற்கு அல்லது என்னை எதிர்ப்பதற்கு அல்லது பொதுவாக நம் எல்லாரையும் எதிர்ப்பதற்கு என்னதான் ஐரோப்பிய சக்கரவர்த்திகளும் சேனாதிபதிகளும் செய்து நம்மை மனம் வருந்தும்படி செய்த போதிலும் அந்த போனாபார்ட்டை பற்றி நாங்கள் கொண்டுள்ள அபிப்பிராயத்தை மாற்ற முடியாது. அந்த விஷயத்தில் நமக்குள்ள உண்மையான கருத்துக்களை வெளியிட நாம் தயங்க மாட்டோம். பிரஷ்ய ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் இதைத்தான் சொல்வோம். உங்களுக்கு தான் அதனால் கஷ்டம், நீங்க அப்படியே செய்து கொள்ளுங்கள். போரிஸை தான் அன்று அங்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு ஒரு சுவாரஸ்ய பொருளாக அண்ணா காட்ட இருந்தார். அவர் வரவேற்பறையில் நுழைந்தபோது எல்லா விதமான விருந்தாளிகளுக்கும் கூடியிருந்தார்கள். சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆஸ்திரியாவிடம் நமக்குள்ள ராஜதந்திர உறவுகளை பற்றியும் ஆஸ்திரியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையை பற்றியும் அன்னா பாவ்லானா விவாதத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார். போரிஸ் இப்பொழுது நன்றாக வளர்ந்துவிட்டார். புதிய உற்சாகத்தோடு சிவந்த நிறத்தில் காணப்பட்டார். தன்னம்பிக்கை மிகுதியாக கொண்டிருந்தவர் போல விளங்கினார். ஒரு மெய்காப்பாளரின் அழகான சீருடை அணிந்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தார். முதலில் அந்த வயதான சித்தியிடம் அவருடைய மரியாதையை தெரிவிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னால் அங்கு வாதம் செய்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தன்னுடைய மெலிந்த கையை முத்தமிடுவதற்கு அன்னா பாவ்லானா அவரிடம் நீட்டினாள். அவருக்கு முன்பு பழக்கமில்லாத பலரிடம் அவரை அறிமுகப்படுத்தினாள். அறிமுகம் செய்யும் போது ஒவ்வொருவரை பற்றியும் சுருக்கமாக மெதுவான குரலில் அவரிடம் கூறினாள். இளவரசர் ஹிப்பாலைட் குராக்கின், மகிழ்ச்சிகரமான வாலிபர், திருவாளர் கிராங்க், கோபன் ஹெகேனிலிருந்து வந்துள்ள உதவி ஸ்தானாதிபதி, மிகுந்த புத்திசாலி, திருவாளர் ஷிட்டாவ், மிகுந்த திறமை வாய்ந்தவர். இம்மாதிரியாக அவள் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அன்னா மிகாலானாவின் முயற்சிகளினாலும் தம்முடைய சொந்த குணங்களினாலும் தமக்கு சுபாவமாய் உள்ள ஒதுங்கி நிற்கும் குணத்தினாலும் தம்முடைய உத்தியோக சேவையில் தமக்கு சாதகமான நிலைமைகளை போரிஸ் பெற முடிந்தது. அவர் ஒரு முக்கியமான பிரமுகருக்கு மெய்காப்பாளராக இருந்தார். ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாக அவரை பிரஷ்யாவுக்கு அனுப்பினார்கள். பிரஷ்யாவிலிருந்து மீண்டும் ஒரு விசேஷ தூதராக அவர் அங்கே திரும்பியிருக்கிறார். அவர் ஹால்மூட்ச் என்ற இடத்தில் அவர் மிகுந்த பிரியம் கொண்ட அந்த எழுதப்படாத விதிகளை பற்றி இப்பொழுது மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார். ஒரு சாதாரண அதிகாரி ஒரு ஜெனரலுக்கு மேலாக விளங்க முடியும் என்பதையும், வெற்றியடைய வேண்டுமானால் அதற்கு முயற்சியோடு வேலையோ தைரியமோ அல்லது உறுதியோ அவசியமில்லை. பதவி உயர்வுகளையோ அல்லது கௌரவங்களையோ கொடுக்கக்கூடியவர் யாரோ
அவர்களுடன் எப்படி சுமூகமாக நடந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் போதும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இவ்வளவு சீக்கிரமாக தமக்கு கிடைத்த வெற்றியை பற்றியும் மற்றவர்களால் இதை அறிந்து கொள்ள முடியாதிருப்பதை பற்றியும் அவர் அடிக்கடி ஆச்சரியப்படுவதும் உண்டு. இந்த ரகசியத்தை அவர் அறிந்து கொண்டதால் அவருடைய வாழ்க்கையின் முழு போக்கும், பழைய நண்பர்களிடம் அவர் கொண்டிருந்த உறவுகளும், எதிர்காலத்திற்காக அவர் கட்டியிருந்த திட்டங்களும் எல்லாமே முழுவதும் மாறிவிட்டன. அவர் பணக்காரர் அல்ல என்றாலும் மற்றவர்களை விட நன்றாக ஆடை அணிந்து கொள்ள அவருக்கு தெரியும். எத்தனையோ சௌக்கியங்களை தியாகம் செய்துதான் நன்றாக உடைத்தடிக்க முடியும் என்று ஏற்பட்டாலும் கூட அம்மாதிரி அவர் செய்வாரே ஒழிய மோசமான உடையை அணிந்து கொண்டு பீட்டர்ஸ்பர்க் தெருக்களில் அவர் நடக்க மாட்டார். பதவிகளில் தமக்கு மேலாக இருந்து தமக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பவர்களிடம் மட்டுமே அவர் நண்பராக இருக்கவோ அல்லது அறிமுகப்படுத்தி கொள்ளவோ செய்து வந்தார். அவர் பீட்டர்ஸ்பர்க்கை விரும்பினார், மாஸ்கோவை வெறுத்தார். ராஸ்டோவின் மாளிகையையும் நட்டாஷாவிடம் அவர் கொண்டிருந்த குழந்தைத்தனமான காதலையும் அவர் இப்பொழுது நினைத்தபோது அவருக்கு அவை மனோகரமாக இல்லை. அவர் இராணுவத்திற்கு புறப்பட்டு போனதற்கு பின்பு ராஸ்டோ குடும்பத்தாரை பார்ப்பதற்காக ஒரு தடவை கூட போனதில்லை. அன்னா பாவ்லானாவின் வரவேற்பறையில் இருப்பது தமது உத்தியோக சேவையில் உயர்வதற்கு ஒரு முக்கியமான படி என்று அவர் கருதினார். ஆகவே அன்னா பாவ்லானா தம்மை எந்த விதமாக வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு அவர் நினைத்து தாம் அங்கு செய்யப்போவது என்ன என்பதையும் அறிந்து கொண்டார். அவர் அங்கு இருந்தவர்களின் முகங்களை கவனமாக பார்த்தார். அங்கு இருந்தவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு சாத்தியத்திற்காக என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து கொண்டிருந்தார். அப்படி தொடர்பு ஏற்படுத்தினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் யோசித்து கொண்டிருந்தார். அழகிய ஹெலனுக்கு பக்கத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசனத்தில் அவர் அமர்ந்து அங்கு நடந்த பொதுவான உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார். உத்தேசிக்கப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படைகளை பெறவே முடியாது என்று வியன்னா நினைக்கிறது. தொடர்ச்சியான பிரமிக்கத்தக்க வெற்றிகள் கிடைத்தாலும் கூட அவற்றை பெற முடியாது என்றும் அவற்றை நாம் அடைவதற்கு நம்மிடம் வழி இருக்கிறது என்பதை பற்றி அது சந்தேகப்படுகிறதாகவும் தோன்றுகிறது. இவைதான் வியன்னா மாதிரி மந்திரி சபை சொல்லும் வார்த்தைகள். அதே வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த டேனிஷ் உபஸ்தானாதிபதி கூறினார். அந்த சந்தேகம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று மிகுந்த புத்திசாலி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த பேர் வழி ஒரு புன்னகையோடு கூறினார். வியன்னா மந்திரி சபைக்கும் ஆஸ்திரிய சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆஸ்திரியாவின் சக்கரவர்த்தி அம்மாதிரி ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைத்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி சொல்வது மந்திரி சபையே ஆகும் என்று மார்ட்டிமார்ட் கூறினார். எனது அன்புள்ள கோமகளே, ஐரோப்பா எப்பொழுதுமே நமது உண்மையான நண்பனாய் இருக்காது என்று அன்னா பாவ்லானா கூறினார். அந்த உரையாடலில் போரிஸை கலந்து கொள்ளும்படி செய்வதற்காக பிரஷ்யாவின் மன்னருடைய தைரியத்தை பற்றியும் உறுதியை பற்றியும் அன்னா பாவ்லானா பேச ஆரம்பித்தாள். ஒவ்வொருவர் பேசுவதையும் கவனத்தோடு போரிஸ் கேட்டு தமது முறைக்காக காத்து கொண்டிருந்தார். இதற்கிடையில் பக்கத்திலிருந்த அழகிய ஹெலனை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அந்த அழகிய வாலிப மெய்காப்பாளரின் கண்களை அவளுடைய கண்கள் புன்னகையோடு அடிக்கடி சந்தித்தன. பிரஷ்யாவின் நிலைமை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது கிளாக்கவ் என்ற இடத்திற்கு போரிஸ் பயணம் போனதை பற்றியும் அங்கு பிரஷ்ய இராணுவம் என்ன நிலைமையில் காணப்பட்டது என்பதை பற்றியும் தங்களுக்கு சொல்லுமாறு போரிஸை அன்னா பாவ்லானா கேட்டாள்.
போரிஸ் மிகுந்த நிதானத்தோடு சுத்தமான சரியான பிரெஞ்சு மொழியில் அந்த இராணுவத்தை பற்றியும் மன்னர் சபையை பற்றியும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை கூறினார். ஆனால் தாம் சொல்லுகிற விஷயங்களை பற்றி தம்முடைய அபிப்பிராயங்கள் என்ன என்பதை வெகு கவனமாக வெளியே சொல்லாமல் பேசி வந்தார். சில நேரத்திற்கு அங்கு இருந்தவர்கள் எல்லோருமே அவருடைய பேச்சில் ஈடுபட்டார்கள். தன்னுடைய விருந்தாளிகள் எல்லோரும் தான் அறிமுகப்படுத்தி வைத்த அன்றைய விசேஷ விருந்தாளியின் பேச்சை மிகுந்த மகிழ்ச்சியோடு கேட்டு வருகிறார்கள் என்பதை அன்னா பாவ்லானா உணர்ந்தாள். அங்கு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் விட மிகுந்த அதிகமான கவனத்தை காட்டியவள் ஹெலண்டா. அவருடைய பயணத்தை பற்றியும் பிரஷிய இராணுவம் இருந்த நிலைமையை பற்றியும் அவளுக்கு மிகுந்த சிரத்தை இருப்பதை போல பல கேள்விகளை அவரிடம் கேட்டாள். அவர் ஒவ்வொரு தடவையும் பேசி முடிந்ததும் அவள் தன்னுடைய வழக்கமான புன்னகையோடு அவரை திரும்பி பார்ப்பாள். நீ கட்டாயமாக வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். இது முற்றிலும் முக்கியமான அவசியமாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று அவள் நினைத்து பேசியதை போல அவளுடைய தொனி இருந்தது. செவ்வாயன்று 8 to 9 இடையில் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைப்பதாக போரிஸ் வாக்களித்தார். அவளுடன் மீண்டும் அவர் உரையாடலை ஆரம்பிக்கவிருந்த சமயத்தில் அன்னா பாவ்லானா தனது சித்தி அவர் பேசுவதை கேட்க விரும்புகிறாள் என்ற காரணம் காட்டி அவரை அங்கிருந்து அழைத்தாள். அவளுடைய கணவனை பற்றி உமக்கு தெரியும் அல்லவா என்று அன்னா பாவ்லானா கேட்டு தனது கண்களை மூடி ஹெலனை ஒரு சோகமான செய்கையோடு சுட்டி காட்டினாள். என்ன ஒரு மனோகரமான, என்ன ஒரு துர்தஷ்டமான பெண்! அவள் புருஷனை பற்றி அவளிடம் பேச வேண்டாம், தயவு செய்து பேசவே வேண்டாம். அது அவளுக்கு மிகுந்த துக்கமாக இருக்கும். பகுதி 6 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5 பகுதி 7. போரிஸும் அன்னா பாவ்லானாவும் மற்றவர்களிடம் திரும்பிய போது அங்கே இளவரசர் ஹிப்பாலைட் பேசிக்கொண்டிருந்தார். அவர் தம்முடைய சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தும் முன்னால் குனிந்தும் பிரிஷியாவின் மன்னருக்காக என்று சொன்னார். இதை சொல்லியதும் அவர் சிரித்தார். ஒவ்வொருவரும் அவரை திரும்பி பார்த்தார்கள். பிரிஷியாவின் மன்னருக்காகவா என்ற கேள்விக்குறியோடு ஹிப்பாலைட்டை கேட்டுவிட்டு மீண்டும் சிரித்தார். அப்புறம் அமைதியாக சிரத்தையோடு தமது நாற்காலியில் பின்னால் சாய்ந்தார். அவர் மேலே பேசட்டும் என்று அதை கேட்பதற்காக அன்னா பாவ்லானா காத்திருந்தாள். ஆனால் அவர் இனிமேல் பேசப் போவதில்லை என்று தீர்மானம் செய்துவிட்டதை போல தோன்றியபடியால் அவள் பேச ஆரம்பித்தாள். அந்த கர்வம் கொண்ட போனபார்ட் மகா பெரிய ஃப்ரெடரிக் சக்கரவர்த்தியின் உடைவாளை பாட்ஸ்டாமில் எப்படி திருடிக்கொண்டார் என்பதை அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த மகா பெரிய ஃப்ரெடரிக்கின் உடைவாளை என்று அவள் ஆரம்பித்தவுடன் ஹிப்பாலைட் இடைமறித்து பிரிஷியாவின் மன்னருக்காக என்று சொன்னார். இதை கேட்டதும் எல்லோரும் அவரை திரும்பி பார்த்தார்கள். மறுபடியும் அவர் மௌனமானார். மேலே எதுவும் பேசவில்லை. அன்னா பாவ்லானா முகம் சுளித்தாள். ஹிப்பாலைட்டின் நண்பரான மார்ட்டிமார்ட் என்பவர் கடுமையோடு அவரை பார்த்து பேசினார். இப்பொழுது சொல்லும், நீர் சொல்கிற பிரிஷியாவின் மன்னருக்காக என்ற விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறீர்? சிரிப்பதற்கு வெட்கப்படுகிறவரை போல ஹிப்பாலைட் சிரித்தார். ஓ, அது ஒன்றுமில்லை. நான் சொல்ல விரும்பியது இதுதான். வியன்னாவில் அவர் கேள்விப்பட்ட ஒரு தமாஷை சொல்ல விரும்பினார். அன்று மாலை முழுவதும் அதை சொல்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பிரிஷியாவின் மன்னருக்காக
நாம் யுத்தம் செய்வது தவறு. போரிஸ் ஜாக்கிரதையோடு புன்முறுவல் காட்டினார். அது கேலி என்றோ அல்லது அங்கீகரிப்பது என்றோ அவரவர்களுக்கு தோன்றியபடி தீர்மானம் செய்து கொள்ளட்டும் என்பதை போல இருந்தது. ஒவ்வொருவரும் சிரித்தார்கள். உமது தமாஷு ரொம்ப கெட்டதாக இருக்கிறது. அது வேடிக்கையாக இருந்தாலும் மிகவும் நியாயமற்றது என்று தனது மெலிந்த விரலை அவரை நோக்கி அசைத்து காட்டி அன்னா பாவலானா பேசினார். நாம் பிரஷ்யாவின் மன்னருக்காக யுத்தம் செய்யவில்லை, நியாயமான கொள்கைகளுக்காகவே யுத்தம் செய்கிறோம். இளவரசர் ஹிப்பாலைட் என்றாள் அவள். அன்று மாலை முழுவதிலும் உரையாடலில் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குன்றவில்லை. முக்கியமாக அரசியல் விஷயங்களை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வைபவத்தின் கடைசியில் உரையாடல் சிறிது சூடு கண்டது. அதாவது வெகுமதிகளை சக்கரவர்த்தி கொடுத்ததை பற்றி பேச்சு வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு படம் போட்ட பொடி டப்பியை நான் என்பவர் சென்ற வருஷம் பெற்றதை நீர் அறிவீர் என்று அந்த மிகுந்த புத்திசாலி என்று கருதப்பட்டவர் சொன்னார். அப்படியானால் சா என்பவர் ஏன் அதே மாதிரி பரிசை பெறக்கூடாது? மன்னிக்க வேண்டும், சக்கரவர்த்தியின் படம் போட்ட ஒரு பொடி டப்பி ஒரு பரிசா இருக்க முடியுமே ஒழிய அதை ஒரு பாராட்டுதல் என்று கூற முடியாது என்று ராஜதந்திர சேவையில் இருந்தவர் சொன்னார். இவற்றிற்கெல்லாம் முன் ஆதாரங்கள் இருக்கின்றன. வாட்சன்பெர்க் என்போரை ஆதாரமாக நான் காட்ட முடியும். அது முடியாத காரியம் என்றார் ஒருவர். நீர் பந்தயம் கட்ட முடியுமா? பட்டம் என்பது வேறு விஷயம். ஒவ்வொருவரும் போவதற்காக எழுந்தார்கள். அன்று மாலை முழுவதிலும் ஹெலன் வெகு சொற்பமாகவே பேசினாள். அவள் போரிஸை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து ஒரு அன்பான முக்கியத்துவமுள்ள உத்தரவை போல செவ்வாய்க்கிழமை என்னை வந்து பார்க்குமாறு சொன்னாள். அது எனக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று அவள் சொல்லி ஒரு புன்னகையோடு அன்னா பாவலானாவை நோக்கினாள். சக்கரவர்த்தினியை பற்றி பேசும்போது அன்னா பாவலானா காட்டும் அதே சோகமான புன்னகையோடு ஹெலனின் ஆசையை ஆதரித்தாள். அன்று மாலை பிரஷ்ய இராணுவத்தை பற்றி போரிஸ் பேசியவைகளிலிருந்து அவரை பார்க்க வேண்டியது ஹெலனுக்கு திடீரென்று அவசியம் நேர்ந்ததைப் போல தோன்றியது. அவர் செவ்வாய்க்கிழமை வரும்போது அவரிடம் அந்த அவசியத்தை விலக்கி சொல்வதாக அவள் வாக்குறுதி கொடுத்ததைப் போல அவள் தோன்றினாள். ஆனால் செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஹெலனுடைய பிரமாதமான அறைக்கு போரிஸ் வந்ததும் அன்று அவரை வர சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி அந்த தெளிவான விளக்கமும் அவருக்கு கூறப்படவில்லை. அன்று வேறு பல விருந்தாளிகளும் இருந்தார்கள். ஆகவே கோமகள் அவரிடம் சுருக்கமாய்தான் பேசினாள். அவர் புறப்பட்டு போகும்போது அவளுடைய கையை முத்தமிட்ட போதுதான் குசுகுசுப்பான குரலில் எதிர்பாராத விதத்தில் புன்சிரிப்பு இல்லாத ஒரு ஆச்சரியமான முகத்தோடு, நாளை டின்னருக்கு நீர் வாரும், நாளை மாலை நீர் கட்டாயம் வரவேண்டும், வாரும் என்றாள். பீட்டர்ஸ்பர்க்கில் போரிஸ் தங்கியிருந்த காலத்தில் கோமகள் ஹெலனின் வீட்டிற்கு அடிக்கடி போய் வந்தார். பகுதி 7 முடிந்தது.